அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணு ஏதோ ஒரு கட்சியோட அப்ளிகேஷனா இருந்தா என்ன சார் தப்பு? அந்த கட்சியுடைய பேரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்குன்னா, அதை நம்ம பண்ணலாம். அந்த கட்சி எதுன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அறிக்கை விட சொல்லி கட்சியை விட்டு நீக்க சொல்லலாம். எல்லா கட்சியிலும் நடந்துட்டு தானே இருக்கு. ஒரு கட்சியிலையும் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சு திமுக, அதிமுகன்னு யாரெல்லாம் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு தானே இருக்காங்க. தனி மனிதனுடைய சுய விருப்பத்தின் வெறுப்பின் பேரில் நடக்கிற காரியங்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பாக முடியாதுங்கிறத நான் கருத்தை மாத்திக்கிட்டதே கிடையாது. ஒரு சென்சேஷனுக்காக அப்பப்போ எடப்பாடி பதில் சொல்லணும், ஸ்டாலின் பதவி விலகணும்லாம் அறிக்கை விடலாமே தவிர, பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஒரு குற்றச்செயல் ஒருத்தர் செஞ்சுட்டான்னு தகவல் வந்த பிறகு அந்த நபர் சார்ந்த கட்சியினுடைய தலைவர் அவனை காப்பாத்துறது மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம போட்டு கிழிக்கணுமே தவிர, ஐயோ அந்த கட்சியில இருந்துட்டான் அப்படிங்கறதா எப்படி கட்சி தலைமையை பொறுப்பாக்குங்க? அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் கழிச்சிட்டு போக வேண்டியதான். எல்லா கட்சியிலையும் கேடி இருக்கிறான், எல்லா கட்சியிலையும் பொறுக்கி இருக்கிறான். யார் பொறுப்பாவா? அந்த பொறுக்கித்தனத்தை தனக்குள் வைத்துக் கொள்கிறாரா, இல்லை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுகிறாரா, அதிகமாக காட்டுகிறாரா, சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறாரா? இதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் நடவடிக்கை எடுக்கிறான் இல்லையான்னு பார்க்கணும். அந்த கட்சியோட இருக்கா இருந்தா என்ன இப்ப கெட்டு போச்சு? அந்த தனிநபர் கிரிமினல் குற்றம் செய்யறாரா? அப்படி செஞ்ச பிறகு என்ன நடக்குது? அந்த கட்சி அவரை பாதுகாக்குதா? இப்படிதான் பார்க்கணுமே தவிர அந்த கட்சியில இருக்கிறனாலேயே நம்ம குற்றம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை.